கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. காஞ்சிவாக்கம் கிராமம் சியோன் ஜெப வீடு என்று அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வார்த்தையை சொல்லவும் வந்திருக்கோம். ஆண்டவர் கண்ணீரை விட்டார், ஆண்டவர் கண்ணீரை கண்டார், கண்ணீரை துடைத்தார் என்ற தலைப்பில் பேசும்படி, இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் தேவன் சுகத்தை கொடுக்கும்படி, அப்போ யாருடைய கண்ணீரை கண்டார், யாருக்காக கண்ணீரை விட்டார், யாரோட கண்ணீரை தொடுத்தார், இப்படி இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ கண்ணீரை கண்ட தேவன் இயேசு கிறிஸ்து கண்ணீரையும் துடைக்க முடியும், கண்ணீரையும் அல்லேலூயா பார்க்க முடியும், கண்ணீரையும் அவர் அல்லேலூயா கண்ணீர் விடவும் முடியும் அவரால். இந்த தலைப்பில் இருந்து பேச போகிறோம். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். யாருக்கு கண்ணீர் விட்டார், யார் கண்ணீரை துடைச்சார் அப்படின்னு தலைப்பில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் பெஞ்சமின் உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கேன். கர்த்தருடைய கிருபையும் மகிமை வெளிப்பட்டோம். தேவனுடைய கிருபை மகிமை நடத்துவாராக. ஆமேன். அதுக்கு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, இரக்க நிறைந்தவரே, கிருபையின் தேவனே, மகிமையாக நடத்துங்கப்பா. இதை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனுஷருக்கும் தகப்பனே அப்பா, அப்பா தேவ பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா, இந்த வார்த்தை தகப்பனை கொண்டு போய் தகப்பனை சுகத்தையும் பலத்தை கொடுக்கும்படி அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிற கண்ணீரை தொடங்கப்பா. இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டான் மீப்பரட்சி மேசு மூலம் ஜெபம் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், யோவான் புத்தகம் 11:35 சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். யாருக்காக கண்ணீர் விட்டார் வாசிப்போம். யாருக்காக கண்ணீர் விட்டார் வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவரை எங்கே வைத்திருக்கிறீர் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு பாருங்க எங்க கண்ணீர் பாருங்க. தன் கூட இருந்த சகோதரன், அன்பா நேசித்த ஒரு சகோதரன் இருந்தனால பாருங்க, அன்பா நேசித்த ஒரு சகோதரன் மரிச்சிட்டான். இயேசு பாருங்க மரியாள் ஆயத்தை, மாதாள் ஆயத்தை பார்க்குறாரு, மரியாள் ஆயத்தை பார்க்குறாரு, யூதர்கள் கூட ஆயிராங்க. இவங்கெல்லாம் ஆயத்தை பார்த்து சொல்ற பாருங்க. இல்லையா, அவர்கள் அழுகிறதை அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு கலங்கினாராங்க, கண்ணீர் விட்டாராங்க. கண்ணீர் யாருக்காக விடுறாங்க? இன்னைக்கு தேவனே நீங்க ஒரு மனுஷனுக்காக கண்ணீர் விடுறாருன்னா, அந்த மனுஷன் கர்த்தருக்கு எவ்வளோ உண்மை உள்ளவனா வாழ்ந்துருக்கணும், கர்த்தருக்கு எவ்வளோ உண்மை உள்ளவனா வாழ்ந்துருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. அவரால் முடியுங்க. அல்லேலூயா. அவரு தாங்க கண்ணீர் விடுற தேவன். நீங்கள் யாருக்காக கண்ணீர் விட மாட்டாங்க. ஒரு தாய்ஞ்சானா ஒருத்தர் கெட்டானா அப்படி தாங்க பார்ப்பாங்க பாருங்கள். ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனுக்காக கண்ணீர் விட ஆயத்தமாக வந்தாருங்க, கண்ணீர் விட்டார். அதான் சொல்கிற பாருங்க. அதாவது 34 சொல்கிறாரு, அவர்களை வைத்தீர்கள் என்று என்றார். எங்கே வச்சுக்கிறீங்க, எங்கே வேதனை புறப்பட்டது? அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட நீ மன்றாடுனா ஆண்டவர் சொல்லுவார், நீ எங்கே இருக்கிற, என்ன நிலைமையில் இருக்கிற அப்படின்னு பார்த்து உனக்காக கண்ணீர் விட இயேசு கிறிஸ்து இன்று ஆயத்தமாகிற மகளே, இந்த மகனே, உங்களை மீட்டெடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் மீட்பும் பொருளாம். அவர் யாரு? மீட்பும் பொருள். பாருங்க, லாசருவை வச்சு 4 நாள் அழுவி போன பணத்தை தேவன் பாருங்க இறங்கி வந்து கேட்குறாரு மார்த்தாளை பார்த்து, எங்கே வைத்தீங்க அவனை? வைத்தெடுத்து என்ன கொண்டு போங்க. அல்லேலூயா. கொண்டு போக சொல்றாரு பாருங்க. அந்த தேவன் கலங்குற தேவனுங்க. அது 30 சொல்ற பாருங்க. இயேசு இருந்த இடத்தில் வாசிங்க. பாருங்க, ஆறுதல் சொல்லுவான். யூதர்கள் உட்காந்து மனுஷெல்லாம் வந்து ஆறுதல் தாங்க சொல்லுவான். சரியாயிடும், நீ கடந்துடும், நாளைக்கு போயிடும் அப்படின்னு ஆறுதல் தாங்க சொல்லுவாங்க எல்லா மனுஷனும். ஆனால் இயேசுக்கு ஆறுதல் சொல்றது இல்லைங்க, இறங்கி செய்கிறவருங்க. கண்ணீர் விட்டாருங்க. கண்ணீர் விட்டது மட்டும் இல்லை, அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினாருங்க. 3ஆம் நாள் அல்லேலூயா. பாருங்கள், அழுவி போய் 3 நாள் அழுவி போன பணத்தை எழுப்ப முடியும்னா யாரால முடியுங்க? நீங்கள் ஆறு சரியாயிடப்போ, பரவாயில்ல, எதுவும் கடந்து போவோம் போ, அப்படிதான் நீ சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம வேதனை அவங்களுக்கு தெரியாதுங்க, நம்மளோட வலி அவங்களுக்கு தெரியாதுங்க. அந்த கண்ணீரை கண்ட தேவன் பாருங்க கண்ணீர் விட்டாராம். யாருக்காக? தன் கூட இருந்த அன்பான சகோதரனுக்காக கண்ணீர் விட்டார். இவங்க எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு போயிடும், சொந்த பந்தம் ஆறுதல் சொல்லிட்டு போயிடும். பாருங்க, இருந்து மருந்து 3 நாள்ன்ற மாதிரி 3 நாள் இருந்து நம்மளோட துக்கம் விசாரிச்சுட்டு 4ஆவது நாள் மரிச்சவன் கதை கூட நான் தெரியாது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த இயேசு பாருங்க 4 நாள் பொறுத்து வந்தோம், அவனை உயிரோடு ஏப்பினாரு, கண்ணீர் விட்டாரான். கண்ணீர் விட்ட தேவனுங்க. யார் இன்றைக்கி கண்ணீர் விட்டு ஆளே கிடையாதுங்க. எவன் எப்போ எப்படி விட்டு ஓடலாம் அப்படின்ற கூட தாங்க இன்றைக்கி இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் விட மாட்டாருங்க, கண்ணீர் விட்டார்.
இல்லையா? இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார், தான் சகோதரனுக்காக கண்ணீர் விட்டார். பாருங்க 36 சொல்றாரு, அப்போது யூதர்கள் அதை எவ்வளவு சிநேகித்தாரு என்ற சொல்ற பாருங்க. அப்படி சிநேகித்துக்கிறார். நம்மளை ஒவ்வொருத்தர் தேவன் அப்படி சிநேகிக்கிறாருங்க. அதனால தான் நம்மளுக்காக கண்ணீர் வர்றாரு. நம்ம ஒவ்வொன்றுக்காகவும் சிந்துற கண்ணீரை சும்மா இல்லைங்க, அவ்வளோ அன்பு வச்சுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் அன்பு வச்சதுனால தான் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தாருங்க. மனுஷனாக வந்து 100% மனுஷனாக வாழ்ந்து 100% தெய்வமாக வாழ்ந்து அண்ணனுக்கு அண்ணனா தம்பிக்கு தம்பியா எப்படி ஒரு மனுஷன் வாழணுன்றத கற்றுக் கொடுத்தாரு. 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து. அதனால தான் கண்ணீர் விட்டாருங்க. நீ கண்ணீர் விட்டு நீங்கள் ஆள் கிடையாதுங்க. மற்றவருக்காக நீங்கள் ஒரு பரிதவிக்கு நீங்கள் ஆட்கள் கிடையாதுங்க. சும்மா நண்பனு வருவான், நண்பின்னு வருவா, அல்லையா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா, நான் உன்னை கண்ணோக்கமாக பார்த்துக்கிறேன், உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன், பாதுகாக்கிறேன்னு சொல்லுவாங்க. யாரும் பாதுகாக்க முடியாதுங்க. இந்த இயேசு கிறிஸ்தை பிடிச்சிக்கொண்டா அவர் உனக்காக கண்ணீர் விட அவர் ஆயத்தமாக அவனை நேசிப்பாராங்க. நேசிக்கிற அவர் தாங்க செல்லமேன்னு சொல்லுவாங்க. அந்த செல்லலாம் ஏற்படாதுங்க. இவர் ஒன்று செல்லமே நேசித்தாரு பாருங்க. அவன் நேசித்தாராம். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. 2வது பார்ப்போம், அல்லேலூயா, கண்ணீர் விட்டார். 3வது கண்ணீரை கண்டாராம் பார்ப்போம். 2வது கண்ணீரை கண்டார்னு பார்ப்போம். அல்லேலூயா. வாசிப்போம் 2 ராஜாக்கள் புத்தகம் 20:5 வாசிங்க. அல்லேலூயா. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கண்ணீரை கண்டானா யார்? எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சு சொல்லி ஏசாயா தெரியும் சொல்லிட்டாரு. உன் ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சுப்பா, நீ உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தின்னு சொல்லிட்டாரு. இல்லையா? நம்ம ஏசாயாவிலையும் பார்க்குறோம். ஏசாயாவிலையும் 38 அதே வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அங்கே போத்தல இங்கே பார்ப்போம். அவர் சொல்கிற பாருங்க, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியை எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவீது தேவனை கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால். கர்த்தர் சொல்றது என்ன? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, காலம் முடிஞ்சு போச்சு, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ, நாளைக்கு நீ மறிச்சிடுவ அப்படின்னு சொன்னாரு. அவன் சோறுபுறமா திரும்பி ஆயிதாங்க. அல்ல 3 வாசி. அல்ல 2 வாசிப்போம். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமனா நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்து நினைத்த. யாருங்க நீங்க நலமானது செய்யற? நம்ம இன்னைக்கு அவர் நலமான செய்தாங்க. தன் அது வசனம் சொல்லுது. அல்லையா, அது முன்னாடி வசனம் வாசியம் சொல்றாரு, தன் தகப்பனாக்கு தாவீது செய்தது போல அல்லையா அவன் மன உத்தமம் நடந்தானா. விக்கிரத்தோப்பு வெட்டினானாங்க. ஆண்டவர் பிடிக்காத அருவருப்பு எதுவும் தெரிஞ்சு எல்லாத்தையும் வெட்டி போட்டான்னு சொல்லி அவர் இல்லையா மன உத்தமாக நடந்தானா. அவன் மன உத்தமாய் நடந்தானா. இல்லையா, அந்த தேவன் பாருங்க அவனோடு இருந்து பெரிய காரியம் செய்தார், பெரிய காரியங்களை செய்தாருங்க. சர்வவல்லமுள்ள தேவனுங்க. அல்லையா, அவரால் முடியும். அதனால தான் சொல்றாரு. அல்லையா சொல்ற பாருங்க, ஆ கர்த்தாவே, நான் உன் முன்பாக மன உத்தமனாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானது செய்தேன். நலமானது செய்த நான் உத்தமா நடக்கணுங்க. கர்த்தருக்கு முன்னாடி நீ உத்தமா நட, பத்திரமா நடப்பங்க. அவன் பாதுகாப்பு வந்துடும் உனக்கு. அதனால தான் அவன் செத்து போய் இவன் கண்ணீரை கண்டாராம். அங்க லாசரை பத்தி பார்த்தோம், அவனுக்காக கண்ணீர் விட்டாரு. இங்க பாருங்க, எசேக்கியாவோட கண்ணீரை கண்டார். அந்த தேவன் கண்ணீரை கண்ட தேவனுங்க. அவரால் முடியுங்க. இல்லையா, அவரால் முடியுங்க. கண்ணீரை கண்டார். கண்ணீரை கண்டனால தான் சொல்றாரு, இல்லையா, நான் மன உத்தமா நடந்தேனே. நாட்கள் நீக்கி போயிடுச்சு, நாட்கள் குறிக்கப்பட்டுச்சு. பாருங்க, கதை முடிஞ்சு போச்சுன்னு அது தீர்க்கணும்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த தீர்க்கங்கிட்டே சொல்றாரு பாருங்க, நீ பாதி முத்திரங்களை தான் இல்லையா. அப்பவே சொல்றாரு, என் ஜனத்தின் அதிபதியாகிய நீ எசேக்கியா கிட்ட போய் சொல்லு. அல்லேலூயா. வாசிமா. அல்லேலூயா. எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரா பாருங்க. அப்ப தகப்பன் தாவீது ஆயிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. அவன் தாவீது செஞ்ச போலாம் அவன் செஞ்சான். தாவீது உண்மை வாழ்ந்த போலாம் அவன் வாழ்ந்தான். அதனால தான் அவன் தகப்பன்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாரு. அங்க பாருங்க, செய்தது போல செய்து சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன், குணமாக்கு வராங்க. கண்ணீரை கண்ட தேவன் பாருங்க, குணமாக்குற தேவன். அல்லேலூயா. உன்னை நான் ஏதோ குணமாக்குவேன். 3ஆம் நாள் நீ தேவ ஆலயத்துக்கு போவா. இல்லையா, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. அதுதாங்க கண்ணீரை கண்ட தேவன். நம்ம கண்ணீர் விட்டு அழுது உட்காந்துக்கிறோம். நம்ம கண்ணீரை காண்றதுக்கு யாரு? என்னை யாரும் விசாரிக்க ஆள் இல்லை, என்னை பார்க்க ஆள் இல்லை, என்னோடு பேச ஆள் இல்லை. நீ நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள், எனக்கு புள்ள இருந்து என்னை அனாதை போல விட்டு போய்க்கிறான், என் பொண்ணு இருந்து என்னை கவனித்தில்லை, என் தாய் இருந்து என்னை கவனித்தில்லை, என் தகப்பன் என்னை கவனித்தில்லை. எத்தனை சகோதரர்கள் அனாத ஆசிரமத்திலையும் துக்கம் அடைஞ்சு உட்காந்துங்கிற தாய்மாரில் பார்க்குறோம்.
தாய்க்கு வேதனை நீ பார்க்க புள்ள இல்லை. பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ஆசனம் விட்டு நீங்கள் மனமோன போக்கில் வாயிரும் பாருங்க. கண்ணீரை கண்டாருங்க. இவன் உண்மையாக வாய்ந்த கண்ணீர் தேவன் கண்டாருங்க. கண்ணீரை காண்கிற தேவனுங்க அவர். இல்லையா அங்கே பாருங்க, ஆகார் கூட அதான் சொல்கிறா, காண்கிற தேவன்றா பாருங்க. இல்லையா அங்கே பாருங்க, சகரியா புத்தகத்தில் பாருங்க, சகரியா புத்தகம் சொல்கிறார் 7:13 வாசிப்போம். சகரியா புத்தகம் 7:13 வாசிப்போம். ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர் கூப்பிட்ட போது அவர் கேட்காத இருந்தாரா. அப்ப நீ ஒழுங்கான கேட்க மாட்டார். ஏன் கேட்பாரு? ஒழுங்கான காரியத்தில் இல்லைன்னா கேட்க மாட்டாரு. இவங்க இங்க ஒழுங்கா இல்லை, இவங்க சரியா இல்லை, கேட்கல. ஆனா இவருக்கு பாருங்க, கரெக்டா வாழ்ந்தான், உத்தமனா வாழ்ந்தான், உண்மையா வாழ்ந்தான். அதனால தான் கர்த்தர் கேட்டாரு. நீ கர்த்தர்கிட்ட உண்மையா இருந்து உத்தமனா இருந்தீனா, அல்லேலூயா. நான் வரங்க சொல்றேன் பாருங்க, தன் தகப்பனாக தாவீது செய்தது போல அவன் உண்மையா உத்தமனா நடந்தானா, மன உத்தமா இருந்தானாங்க, உள்ள உத்தமா இருந்தாங்க, கள்ளங்கபடியில வாங்கினாங்க, கள்ளங்கபடியில வாங்கினாங்க. அதான் கர்த்தர் நடத்துவாரு. உள்ளுக்குள்ள நீ ஆயிரத்திற்கு கேடு வச்சுக்கொண்டு ஆண்டவரையும் உள்ள வைக்கணும் முடியாதுங்க. உன் வாயிலேருந்து உன் நாக்கிலேருந்து கசப்பு தண்ணியும் தித்திப்பு தண்ணியும் புறப்படக்கூடாதுங்க. கசப்பு இல்லாமல் வாழணும். அல்லையா, கசப்பு என்ன பண்ணோமா நம்மளை வெறுமையாக்கிடும். மாறாவி நீர மதுரமாக தேவன் நம்மளோட இருக்கிறாருங்க. கசப்பு மாறாண்டது கசப்பு. நீங்க வாய்க்கிற கசப்பு அண்ணனுக்கு விரோதமா, தம்பிக்கு விரோதமா, அக்காவுக்கு விரோதமா நீ நிறைய கசப்பா ஓடிக்கொண்டுக்கிறங்க. கசப்பு மரணங்க. அல்லையா, நீ கர்த்தருக்கு உண்மையா வாழணும். விற்கிறது பின்னாடி போகக்கூடாதுங்க. அவன் வைக்கிற தோப்புலாம் வெட்டினான், ஆண்டவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நீ தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க. உன் கண்ணீரை தேவன் காண்பார். நான் கண்ணீர் விடுறேன், நான் கதறேன், நான் கேட்கறேன், எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லாதீங்க. உன் கண்ணீரை கேட்பார். அப்படி மன உத்தமா நடக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும். இல்லையா, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். இல்லையா, தேவன் பாதுகாப்பார். பாருங்க, 3வது பார்ப்போம். கண்ணீரை துடைத்தாராம். கண்ணீரை துடைத்தார். முதல்ல கண்ணீர் விட்டான்னு பார்த்தோம். 2வது கண்ணீரை கண்டான்னு பார்த்தோம். 3வது கண்ணீர் விட்டாராம். பாப்போமா? அல்ல வெளிப்படுத்தின புத்தகம் அல்லேலூயா 21வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தின ஒழிந்து போய் நின்று விளம்பினது. அவருடைய கண்ணீரை துடைப்பாரா. கண்ணீரை துடைப்பாருங்க. கண்ணீர் துடைச்சிட்டா உனக்கு துக்கமே கிடையாதுங்க. உனக்கு துக்கமே வராது. அப்போ கர்த்தர் கண்ணீரை துடைச்சாரு பாருங்க. அல்லேலூயா. கண்ணீரை கண்டாரு, கண்ணீர் விட்டாரு பாருங்க, கண்ணீரை துடைச்சாரு. துடைச்சு பாருங்க. துடைச்சிட்டு சொல்றாரு, தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி துக்கமும் இல்லை, இனி அலறுதம் இல்லையா. நீ அலறவே மாட்ட. எங்கன்னா ஒரு பேச்சு கேட்டால் போதும், ஏதாவது ஒரு சொல்லு கேட்டால் போதும், ஐயோ தூக்குதல் எழுந்து நான் அழைத்தேன், மோசமான கனவு கண்டேன். நீ அலற மாட்ட. இப்போதான் ஒரு மோசமான கனவு கண்டேன், மோசமான சொப்பனம். எத்தனையோ சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, பரம குறித்து பேசுவாங்க. நிறைய சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு நேற்று சகோதரி என்கிட்ட பேசியிருந்தாங்க, ரொம்ப ஐயா ரொம்ப கெட்ட கனவு கண்டியா, அலறிட்டியா. திருச்சி சொன்னாங்க, ஐயா மோசமான கனவு கண்டேன், அலறிட்டேன். அலறு வராதுங்க உன் வாழ்க்கையில், அலறது வராதுங்க வாழ்க்கையில், அலறலே வராது. நீ கர்த்தரை தேடிப்பாரு, உன் கண்ணீரை துடைப்பாரு. அல்லேலூயா. உனக்காக கண்ணீர் விட்டாரு, உனக்காக கண்ணீரை கண்டாரு, உன் கண்ணீரை துடைப்பாருங்க. நீ யார் கண்ணீர் துடைப்பான்னு நம்ம பார்க்க தேவைங்க. கர்த்தர் மட்டும் நம்ம கண்ணீர் துடைப்பாருங்க. நீங்கள் கண்ணீரை துடைக்க நீங்கள் ஆள் கிடையாது. யாருடைய கண்ணீர் துடைக்க அழுதாங்களா, கெட்டாங்களா, அழிஞ்சாங்களா, முடிஞ்சிச்சா அவங்க கதை. நீங்கள் அப்படி பார்க்கத்தாங்க ஆண்டவர் ஆளுங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியாப்பட்டவர் இல்லைங்க. ஏசுகிறது அப்படி ஒரு தெய்வம் இல்லைங்க. உனக்காக எனக்காக பலியாக வந்த ஆடுங்க. அவரு பலியா வந்த ஆடுங்க. அதை யோவான் சொல்றாங்க. அதோ மனுஷனுக்கு பாவத்தை தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அதை வந்து சொல்றாருங்க. தேவ ஆட்டுக்குட்டிங்க அவரு. உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தையும் சுமந்த ஒரே தெய்வம், உன்னை என்னை மீட்ட ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமேங்க. அவரால் மட்டும்தாங்க முடியும். கண்ணீரை கண்ட தேவன். அல்லேலூயா. கண்ணீரை கண்ட தேவன், கண்ணீரை தொடச்ச தேவன், கண்ணீர் விட்டவங்களை மீட்டெடுத்த தேவன். அல்லேலூயா. அவரால் முடியுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தேவனால் முடியும். இந்த செய்தியை கேட்ட உன் கண்ணீர் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. உனக்காக, நீ பட்ட துக்கத்துக்காக உனக்காக கண்ணீர் விட்டாரு. நீ பட்ட அவமானத்தை பார்த்து அல்லேலூயா உன் கண்ணீரை கண்டாரு. நீ உனக்காக இருக்கிற துன்பத்தையும் துயரத்தை துடைக்கும்படி உன் கண்ணீரை துடைச்சாரு. நீங்கள் கண்ணீரை துடைச்ச இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாற்றி கண்ணீரை துடைப்பாரு. துடைச்சி இங்கே அலறுதும் இல்லை, துக்கமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்பே உமேகமா அவரா, ஆதியும் அந்தமா அவரா, அவரே இருக்கிறவரா நம்மளோடு இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். அந்த தேவனை பற்றி கொள்வோம். ஆமென். ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகா இரக்கமிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை
அப்படிப்பட்ட ஆண்டவரே தகப்பனே அப்பா பிதாவே, இந்த நித்திய டிவி வாயிலாக தகப்பனே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே அப்பா ஜெபிக்க தகப்பனே அப்பா எங்களுக்கு கிருபை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. உடைய சமாதான தயவு வெளிப்பட்டது. இந்த வார்த்தை ஒவ்வொரு கண்ணீரையும் தொடைப்பதாக தகப்பனே, ஒரு கண்ணீரை கண்டு அப்பா தொடைங்கப்பா, சொந்த மாதிரி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா. என் தேவ ஆவேன் தாமனே எங்களோடு நோய் நடத்துங்கப்பா தகப்பனே. மீட்பர் ரட்சகர் இயேசு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.